அரசியல் களத்தில் நடிப்புக்காக கூட என்றைக்காவது எங்கேயாவது கலைஞரோ ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதை நீங்கள் பார்த்தது உண்டா? வணக்கம் செலுத்தியதை பார்த்தது உண்டா? ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் அரசியல் களத்துக்கு போகும் பொழுது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும், மரியாதை பண்ணும், வணங்கி நிற்கும், வணக்கம் செலுத்தும். ஏன்னா பாமக உண்மையானது, மக்களுக்கானது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கிடையாது. திருமாவளவன் அவர்கள் திமுக என்கின்ற தேரை ரதத்தை தன் மக்களை வைத்து வேர்வையாலும் இரத்தத்தாலும் உழைப்பாலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் இழுத்து கொண்டு சென்று சேர்த்தது. அடுத்த 10 வருஷம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. திமுககாரோடு அவ்வளோ உழைக்கல. ஆனால் விசிக சேர்ந்த திருமாவளவன் குறிப்பாக பறையர் சமுதாயம் பெருசாக நம்பியது. அப்படி வந்த உடனேயே கொடுத்த அன்பளிப்பு நினைத்தீங்களா? ஆம்ஸ்டாங் என்கின்ற ஒரு பட்டியல் சமுதாயத்தையும் ஒரு பறையர் சமய தலைவரை கொன்றது. வேங்க வயலில் மலத்தை கலந்து அந்த கலந்தது உன் சமூகம் தாண்டா, கலந்ததும் நீயே, குடிப்பதும் நீயே, பழியையும் பாவத்தையும் அனுபவிக்கணும் நீ தாண்டா அப்படி சொல்லி பழியை போட்டு தண்டனை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று விஜயகாந்துக்கு கூட தேமுதிக கூட 10 சீட்டு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 10 சீட்டில் 6 சீட்டு வெறும் தெலுங்கு மொழி பேசுகிறவங்களுக்கு கொடுத்தது அதே தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 10 வருஷமாக உழைத்து அடுத்த 5 வருஷம் திமுகவுக்கு இவ்வளோ கரைகள் இருந்தாலும் இவ்வளோ பழிகள் இருந்தாலும் ஓடி கேடாயமாக நின்று மக்கள் போடப்பட்ட ஒட்டுமொத்த ஈட்டிகளையும் தன்னுடைய முதுகளையும் மார்பளையும் சுமந்து கொண்டு திமுகவை காத்தது விசிகா. அந்த விசிகாவுக்கு 8 சீட்டு. அந்த 8 சீட்டு எப்படி கொடுத்தாங்க? கேட்டவனே கொடுத்தாங்களா? கிடையாது. அழகழிக்க வச்சு அள வச்சு அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் போனால் போட்டு சொல்லி 8 சீட்டு கொடுத்தாங்க. திருமாவளவன் மண் பேசுகிறார். அப்படி இருந்தும் அவர் அந்த கட்சியை விட்டு கொடுத்து பேசலை. இப்போ இந்த செய்தி திருமாவளவனுக்கா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை நம்பி வந்தவர்கள் என்ன செய்யுது? பலிகடாக்கும். அதில் வருகின்ற ரத்தத்தை அடுத்தவங்களுக்கு பூசி, இங்கே பாருங்கள் சாதி வரி இருக்குது, இங்கே பாருங்கள் மதவெறிக்கு அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ணுது? நம்மளை ஆண்டு கொள்ளும். அதான் சொல்ல வரேன். உண்மையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒட்டுமொத்த பறைய சமுதாயம் வர வேண்டும். அந்த பறைய சமுதாயம் ஆள வைக்க வேண்டும். அந்த பறைய சமுதாயம் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும். நம்பி போய் ஏமாந்து அவங்க இடத்துல பலிகளாகிறத விட நம்மளாம் கூட ஒரு முறையாவது வாக்களித்து பார், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை ஆதரித்து பார், இந்த தமிழகம் வளம் பெறும் என்பதுதான் என்னுடைய சொல். நன்றி, வணக்கம்.